புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கொங்கு மண்டலத்தில் ஏழை தாய்மார்களின் வறுமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கடந்த 3 வருடங்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்தின கொடூரமான கும்பல் கைதாயிருக்கு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கொங்கு மண்டலத்திற்கு இருக்கும் பல சிறப்புகளுக்கு சமீப நாட்களாக அங்கு நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிடும் என்றே கூறலாம். இந்நிலையில் கொங்கு பகுதிகளில் படுஜோராக நடைபெற்று வரும் குழந்தை கடத்தல் மற்றும் விற்பனை சம்பவங்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்கி வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குழந்தைகளை கடத்தி கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விற்பனை செய்து வந்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலம் நரசோதிப்பட்டியை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரின் மீது சேவாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் மோகன்ராஜ் மற்றும் அவரது செயல்பாடுகளை குறித்து விசாரித்த பொழுதுதான் அவர் ஈரோட்டிலிருந்து ஒரு ஆண் குழந்தையை வாங்கி சேலத்தில் விற்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அலர்ட்டான போலீசார் இது குறித்து நடத்திய தீவிர விசாரணையில் அவரது மனைவி நாகசுதா என்பவரும் இதற்கு உடந்தையாக இருந்தது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தவே மேற்கொண்டு அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஈரோட்டில் இருக்கும் அவர்களின் கூட்டாளிகளான ஈரோட்டை சேர்ந்த பர்வீன் பானு, பத்மாவதி, ஸ்ரீதேவி ஆகிய 3 பேரும் சேர்ந்து குழந்தைகளை கடத்தி இவர்களுக்கு கொடுத்து இவர்கள் விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் இவர்கள் சில ஆண்டுகளாகவே சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பூர், கோவை, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளில் வறுமையில் வாடும் ஏழை குடும்பங்களை குறிவைத்து அவர்களிடமிருந்து குழந்தைகளை குறைந்த விலைக்கு வாங்கியோ அல்லது கடத்தியோ அந்த குழந்தைகளை குழந்தையில்லாத தொழிலதிபர்களுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு விற்று வந்துள்ளனர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் மீது இதற்கு முன்பு குழந்தை கடத்திய வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை விற்றிருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கும் நிலையில் குழந்தைகள் யாரிடமிருந்து வாங்கப்பட்டனர், யாருக்கு விற்கப்பட்டனர் என்பது பற்றிய விவரங்களையும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட மோகன்ராஜ், நாகசுதா, பர்வீன், பத்மாவதி, ஜனார்த்தனன் மற்றும் ஸ்ரீதேவி ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் கொங்கு மண்டலத்தில் நீண்ட நாட்களாக குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு வந்த குழந்தை விற்பனை கும்பல் கைதாகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.